பொதுவாக அரசியலில் யார் இந்த மாதிரி ஆட்கள் கூட நெருக்கமாவாங்க, தலைமை கூட நெருக்கமாவாங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான். வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்கல்ல, இல்லை விழா ஏற்பாட்டாளர்களை எதை வச்சு சொல்கிறீங்க சார்? விழாவை தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாங்க, சிலர் தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க தான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறத. இப்போ எந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் ஞானசேகரன் கூட யார் நின்னாலாம் இவர் தான் அந்த சாரோ, இவர் தான் அந்த சாரோ அப்படிங்கிற ஒரு டாக் இன்னைக்கு. அப்போது ஒரு தெளிவான விசாரணையை அரசு வெளியிடணும். சார் இன்னொரு சார் இருக்காரு, போறாரு வராரு என்பதை தாண்டி இவன் மட்டும் குற்றவாளி அல்ல அப்படிங்கிற ஒரு பரவலாக எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. இப்போ அந்த படிக்கிற மாணவர்கிட்டையும் மாணவிகள்கிட்டையும் இந்த நினைப்பு வந்துருக்கும். இத்தனை நாள் இவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுக்க அதிமுக சார்பில் யார் அந்த சார்னு போஸ்ட் ஓட்டப்பட்டது. நாம் தமிழர் யார் சார்னு செய்யுமான்னு கேட்குறாரு, பல பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி செவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி கடைசியில் இன்னைக்கு தான் எங்கள் அண்ணன் யார் பக்கத்தில் கொட்டாய் விட்டது சத்தம் வருது அப்படின்னு கேட்டிருக்காருன்னா, அண்ணன் இப்படி நீ கேட்டாருன்னு ஒரே சந்தோஷப்பட்டுறாதீங்க. நாளைக்கு நான் அப்படிலாம் கேட்கல. எல்லாம் எதிர்கட்சிகள் இதை அரசியல் ஆக்குறாங்க, அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி சார்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி, தமிழருக்கு சிறப்பு, தமிழ்நாட்டுக்கு சிறப்பு, தமிழ்நாடு முதலிடம் அப்படி இப்படிலாம் நம்ம முதல்வர் பேசும்போது கூட நமக்கு ஒன்றும் பெருசாக அது தோணலை. ஆனால் உண்மையிலே ஒரு தமிழ்நாட்டு தலைநகரில் ஒரு கிரைம் நடந்ததை தமிழ்நாட்டு கேடர் அதிகாரிகள் விசாரிக்கக்கூடாது, இவங்க விசாரிச்சாங்கன்னா இதில் வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு வேற கேடர்ஸை போட்டு விசாரிக்கிற அளவுக்கு நம் தமிழகத்தை தலை தூக்கி நிறுத்தி இருக்கிற ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தில் அந்த குற்ற செயலில் கைது செய்யப்பட்டவரை தாண்டி ஒரு நபர் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேகம் எனக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு முன் வச்சிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். யார் அந்த சார் அதை ஏற்றுக்கிறாரு? எப்படி வந்தது அந்த சந்தேகம்? ஜஸ்ட்டு இன்னைக்கு தான் சொல்லியிருக்காருல்ல. பரவாயில்ல. இந்த புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் பெற்றது போல் எங்கள் அண்ணனுக்கு எது கீழே எது பக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்ததுன்னு தெரியல. யார் அந்த சாரு அப்படின்னு கிட்டத்தட்ட 24ஆம் தேதி 25ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 நாளாக எல்லாரும் கேட்கிற கேள்வி தான் யார் அந்த சாருன்னு. யார் அந்த சார் அப்படின்னு ஒரு சார் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த சாராக இருப்பாரோ, இந்த சாராக இருப்பாரோ, இல்லை அடுத்த தலைமுறை சாராக இருப்பாரோ அப்படிலாம் பல விமர்சனங்கள், பல சந்தேகங்கள். விமர்சனங்கள்னு சொல்கிறத விட சந்தேகம் வருது. அதாவது மூடி மறைக்கப்படுகிற போது அதுக்குள்ளே ஏதோ இருக்குது. பாம்பு இருக்கா, புறா இருக்குதா, பல்லி இருக்குதா, நத்தை இருக்கா, நண்டு இருக்கா அப்படின்னு நம்ம என்ன தோணுது. அப்போது விசாரணையில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்திருந்தால் இந்த சந்தேகமே எழுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு குற்றவாளி மாட்டி இருக்கிறான், அவனை நாங்கள் இப்போ இனம் கண்டிருக்கிறோம். அடுத்து விசாரணை தொடர்கிறது. அவன் செல்ஃபோனில் மற்றும் அவனுடைய பழக்க வழக்கம் என்ன ஏது அவனோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நாங்கள் விசாரிச்சுன்னு இருக்கிறோம். கூடிய விரைவில் இவரோடு யாராவது இருந்தால் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள், நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள்னு சொல்லியிருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. முதல் நாளே ஒரே ஆள் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணது தான் இப்போ பிரச்சனை. அதிலிருந்து அந்த பெண் புகார் கொடுத்ததாக சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து அந்த சார் யார் அப்படின்னு ஒரு பிரச்சனை எழும்புது. உடனே காவல்துறை சார்பாக என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் ஃப்ளைட் மோடில் செல்லை போட்டிருந்தார். பெரும்பாலும் காவல்துறை தன்னிச்சையாக இதில் முடிவெடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு 1% கூட இல்லை. ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக, இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக அவங்க இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏங்க இன்றைக்கி சாதாரணமாக இப்போ இந்த ரூமில் 4 பேர் இருக்கிறோம். 4 பேரும் செக் பண்ணுங்கள், ஆளுக்கு 2 செல்ஃபோன் வச்சுருப்போம். சாதாரண ஒரு ஒரு ஐஸ் வண்டி விற்கிறார், 2 செல்ஃபோன் வச்சுக்கிறார். அவர் எதுக்கு 2 செல்ஃபோனு? சார் இதை விட பெண் பிள்ளைகள் 2 செல்ஃபோன் வச்சுக்குது. சரி, நம்மளாவது எங்கேயோ பப்ளிக்கில் வரோம் போகிறோம், ஒரு 2 செல்ஃபோன் வச்சுக்கிறோன்னா சகஜம். சாதாரண பெண் பிள்ளைகள் 2 செல்ஃபோன் நிறைய பேர் வச்சுக்கிறத நம்ம ஈஸியாக பார்க்குறோம். அப்படி இருக்கிற நிலையில் அவனுக்கு ஒரே ஒரு செல்ஃபோன் தான் இருந்தது, அதுவும் ஃப்ளைட் மோடில் போட்டான் அப்படின்னு சொல்கிறதை சாதாரண மக்கள் கூட
ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் தான் வந்து இந்த சார் மேட்ரு கிளம்புது. ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்கலாம், என்னங்க சார் உங்கள் சட்டம், என்னங்க சார் உங்கள் திட்டம்னு, ஜோக்கர்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி எல்லாருமே இன்றைக்கி வந்து யார் அந்த சார், யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆளுங்கட்சி தரப்புக்கு மட்டும் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி வரல. எதிர்பக்கம் இருக்கிற எல்லாரும், பொதுமக்களிலிருந்து அரசியல் கட்சி தலைவர்லேருந்து எல்லாரும் யார் அந்த சார், யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது அந்த பெண் நேரடியாக வந்து இதற்கான விஷயங்களை எதுவும் வெளிப்படுத்தலை. போலீஸும் இதற்கான விஷயங்களை லைட்டாக வெளியிட்டாங்க. அதுலேருந்தே இது வந்து பற்றிக்கிச்சு. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு இதில் நான் மேலே ஒன்று சொல்லணுன்னா, எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, தமிழருக்கு சிறப்பு, தமிழ்நாட்டுக்கு சிறப்பு, தமிழ்நாடு முதலிடம், அப்படி இப்படிலாம் நம்ம முதல்வர் பேசும்போது கூட நமக்கு ஒன்றும் பெருசாக அது தோணலை. ஆனால் உண்மையிலே ஒரு தமிழ்நாட்டின் தலைநகரில் ஒரு க்ரைம் நடக்குது. நடந்ததை தமிழ்நாட்டு கேடர் அதிகாரிகள் விசாரிக்கக்கூடாது, இவங்க விசாரித்தாங்கன்னா இதில் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு வேறு கேடர்ஸை போட்டு விசாரிக்கிற அளவுக்கு நம் தமிழகத்தை தலை தூக்கி நிறுத்தியிருக்கிற இந்த திராவிட மாடல் மிக சிறப்பானது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். இதுவரை இந்த மாதிரி இந்த க்ரைமை தமிழ்நாடு கேடர்ஸ் யாரும் வந்து இது பண்ணக்கூடாது. இல்லை ஒரு சிட்டி கமிஷனர் இருக்கிறாரு, ஒரு உயர் அதிகாரி, அவர் கீழே இருக்கிறவங்க இதை விசாரணை பண்ணால் விசாரணை சரியாக போகாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு பார்வை வைத்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இது தனிப்பட்ட ஒரு சிட்டியில் இருக்கிற காவல்துறை அதிகாரியின் எண்ண ஓட்டத்தில் இந்த வழக்கு நடப்பதாக தெரியவில்லை. இது அரசாங்கத்தின் பார்வையில் தான் இந்த வழக்கு, நீ இப்படி போனோம் அப்படின்னு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அமைச்சர்கள் தொடர்ந்து வந்து பேசுகிறாங்க. வந்து சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, அப்புறம் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாரு, என்னென்னவோ ஆளுக்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. சட்டத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து என்ன ஒரு தெளிவு வரணுன்னா, அப்பா நீங்கள்லாம் இப்பெல்லாம் திமுககாரன் எல்லாம் போய் சொல்கிறீங்களப்பா, அவன் திமுககாரன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதும், எல்லாரும் நம்பிட்டா மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதே சட்டத்துறை அமைச்சர் மீது பல அலிகேஷன் இருக்குது. பல அலிகேஷன்னா இங்கே இப்போ திரும்பவும் நம்ம வேங்க வேலை தான் இப்போ பார்க்குறவங்க தான், ஆனால் இவனுங்களுக்கு இதை விட்டா வேறு வேலை இல்லையான்னு வேணுங்க. ஆனால் அந்த நெருடல் இன்னமும் எங்கள் நெஞ்சில் இருக்கிறது என்பதை இங்கே இருக்கிற பொது ஜனம் புரிஞ்சுக்கணும். அப்போது அதில் 3 கேஸ் போடுறாங்க. ஒன்று அந்த டேங்க்கில் மலத்தை கலந்தது, இன்னொன்று கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லைன்னு ஒரு கேஸ், ஒரு எஃப்ஐஆர், இன்னொன்று டீ கடையில் 2 கிளாஸ் வச்சுருந்தாங்கன்னு 3 எஃப்ஐஆருங்க. அப்போது இவங்க ஆக்சுவலி போடுறது வந்து முதல் எஃப்ஐஆருக்காக தான் போகிறாங்க. அந்த மலத்தில் வந்து மலம் வந்து டேங்க்கில் கலக்கப்பட்டதாக சொல்லப்படுற நிகழ்வுக்காக போகிறாங்க. அதை பார்த்துட்டு உடனே பெரியாரின் பேத்தி அப்படி வந்தாங்க, இப்படி வந்தாங்க, தாட்டுனாங்க, பூட்டுனாங்க, அப்பா அப்படின்னு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன கோயிலுக்குள்ளே போனாங்க, டீ கடைக்குள்ளே போனாங்க. யோ நீ போனது எதுக்கு? போனது வந்து இதுக்கு. அதை வந்து மையப்படுத்தாமல் இந்த 2 கேஸையும் வந்து முதன்மைப்படுத்தினதை பார்த்தோம். அப்பொழுதே நமக்கு வந்து இது ஏதோ டைவெர்ட் பண்ணுறாங்க, இது சரியான நடவடிக்கையில் போய் நிற்காது. ஏன்னா இப்போ தான் வந்து கோயிலுக்குள்ளே விடாத நிகழ்ச்சி வந்து தமிழக அரசுக்கு தெரியுதா? இதே புதுக்கோட்டையில் எத்தனை இடங்களில் வந்து கோயிலுக்குள் நுழைய விடாமல் இன்னமும் இருக்குது. அதுக்கு பக்கத்து ஊர்லேயே இன்னமும் இருக்குது. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் இப்போ போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க, இதுக்கு பக்கத்து, அதாவது எரியூர் அந்த கிராமத்துக்கு உட்பட்ட கோயில் தான், இதுக்கு 2 ஊர் தள்ளிங்க, ஒரே சரௌண்டிங் தாங்க. கோயிலுக்கு போய் மாடை நேர்த்தி விடுறதுக்கு போகிறாருங்க. இந்த பசுலாம் நேர்த்தி விடுவாங்கள்ல இதை இதுக்கு வேண்டுதலுக்கு. அப்படி போனோடனே அந்த கோயில் அங்கே நின்றுக்குது, ஒரு மாடை எட்டு போய் நிற்கிறாங்க. நின்று அந்த பூசாரி கேட்டாரா, என்ன ஏது, யார் நீங்கள், எந்த ஆளுங்கன்னா, இந்த மாதிரி அவங்க அப்பா பேர் சொல்லி அவரோட வகையிறாங்க. நாங்கள் இங்கேருந்து போயிட்டோம், எங்களுக்கு ஒரு நேர்த்தி கிடந்தது, இந்த பசு எடுத்து அம்மா அந்த கோயிலில் வந்து விட்டுறதுக்கு வந்துருக்கணுன்னே. என்ன வகையிறான்னு கேட்டவுடனே அவங்க அப்பா பேரை கேட்டார்ல, கேட்டு நீங்கள் அப்படியே நில்லுங்க, உள்ளெல்லாம் இருக்கட்டும் அது அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இங்கேயே பூஜை கஜா பண்ணி இப்படியே பார்த்து சாமி கும்பிட்டு அப்படியே விட்டு அடிப்போங்கன்ட்டான். அப்போது இது மாதிரி பல இடங்களில் அங்கே இருக்குது, ரெட்டை கிளாஸ் இருக்குது. நானே வந்து தென்காசியில் வந்து தேர்தல் நிற்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 இடங்களில் கண்ணால் நான் பார்த்தேன். அப்போது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா பல இடங்களில் ரெட்டை கிளாஸ் இருக்குது. அப்படி ஒரு வகையில் அந்த ஊரில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறதால, புதுக்கோட்டையிலும் பல இடங்கள் இருக்கிறதால அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருங்க. அங்கே போய் ஒரு சமத்துவ பொங்கல்னு வச்சுட்டு
இந்த அமைச்சர் பேசுகிறாரு, நிருபர்கள் கேட்குறாங்க, ஏங்க இந்த ஊரில் இந்த மாதிரி சாதிய டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்களாங்க. இல்லை இந்த ஊரில் சாதிய டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லை. அப்போ எஃப்ஐஆர் போட்டவன பைத்தியக்காரனா? 3 எஃப்ஐஆர் விழுந்துருக்குல்ல, சரி தண்ணி தொட்டி கூட விடுங்க. இந்த 2 எஃப்ஐஆர் இருக்குதுல்ல, இது ரெண்டுமே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தானே. எஸ்சிக்கு தனி கிளாஸு, எஸ்சினா உள்ளே வராத. அப்படி ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்ட இடத்துல போய் உட்காந்துங்கன்னு, அந்த காவல் நிலைய எல்லையில் உட்காந்துங்கன்னு சாதிய பாகுபாடெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னா அந்த கேஸ் என்ன விளங்குமா? அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்க? அடுத்து ஒரு அமைச்சர் இப்படி சொல்லிட்டா ஒரு அதிகாரி எப்படி அந்த எஃப்ஐஆரை சார்ஜ் ஷீட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவார்? சிக்கல் இருக்குல்ல. அதே மாதிரி தான் இதுலேயும் அவருக்கு இவன் திமுக காரன்லப்பா, நாங்கள் யாருமே அவன் திமுக உறுப்பினர் அட்டையன் இதுன்னு யாருன்னா சொல்கிறோமா? ஒன்றும் இல்லை சார். நான் ஒரு சந்தர்ப்பம் இந்த சமயத்தில் ஒன்று சொல்லணும். ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் திருமணம் நிச்சயமாகுது சார். 2 பேரும், பையன் வந்து ஐடி பார்க்கில் வேலை செய்கிறான். அப்போது நிச்சயமான பிறகு இந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வருது. இவன் வந்து ஏதோ வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறான் போல். இவங்களுக்கு வந்து தகவல் கிடைச்ச உடனே ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது. இந்த ஃபோட்டோவை யாரோ கூட வந்து காமிச்சானா என்னன்னு தெரியல. இந்த எப்படியோ பொண்ணு கைக்கு வந்துடுச்சு. இந்த பொண்ணு கேட்குது அவங்ககிட்ட, ஏய் இது என்னது இது அப்படின்னு இவங்க பொண்ணு வீட்டிலேருந்து கேட்ட உடனே, இல்லைங்க அவங்க எல்லாம் ஒரே ஸ்டாஃபுங்க, ஒரே கம்பெனி. அப்போ அவங்கன்னா இந்த அவுட்டர் எங்கன்னா போனாங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை தரப்புலேருந்து சொல்கிறாங்க சார். பொண்ணு தரப்பில் கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் அவங்க வந்து இதுக்குன்னு ஏஜென்சிலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் கொடுத்து அதை வந்து பண்ண உடனே இவன் இதே மாதிரி அந்த பிள்ளைகிட்ட இன்னொரு பிள்ளை ஃபோட்டோ வந்ததில்ல, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களில் எப்படி இவங்க ஃபோட்டோவில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி 10 இடங்கள்ல இருக்காங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஒரு தடவை படத்தில் இருந்தால் சரி ஓகே, எங்கேயோ பக்கத்தில் நின்னீங்க போனீங்க, ஒரு டீ பார்ட்டி ஏதோ ஒரு பஃபேல ஏதோ நின்னீங்க போனீங்க வந்தீங்க சொல்லலாம். 10 வெவ்வேறு அக்கேஷனில் எப்படி உங்களுடைய அந்த பொண்ணு நிற்கிது, நீ அது கூடவே நிற்கிற அப்படின்னு அப்புறம் அவனை கேள்வி கேட்டு அந்த திருமணமே நின்று போச்சு. கேன்சல் பண்ணிட்டான் அந்த பொண்ணு, ஒன்றும் தேவையில்லை அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. அப்போது இவன் திமுக உறுப்பினராக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ அப்படின்னா கூட சரி, எங்கேயோ கழுத இவன் வந்து அவர் மினிஸ்டர் வந்தார், இல்லை அவர் வந்தார், இவர் வந்தார், ராஜா வந்தார், மந்திரி வந்தார், இல்லை இளவரசன் வந்தார், அவர் கூட போய் நின்று இவன் தேவைக்காக அவர்களை பயன்படுத்தி கொண்டான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட பரவாயில்ல சார். டெய்லி ஒரு ஃபோட்டோவாக வந்து இணையுது. இல்லைன்னு மறுக்க டெய்லி ஃபோட்டோ வருது. அப்புறம் அவன் பொதுக்கூட்டத்துக்கு போய் பந்தாவா காரில் அந்த வண்டியில் இறங்குறது வருது. அப்புறம் பார்த்தா இன்னொரு ஃபோட்டோ வருது, 2 முக்கியமானவங்க போய் அவர் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் பொதுவாக அரசியலில் யார் வந்து இந்த மாதிரி ஆட்கள் கூட நெருக்கமாவாங்க, தலைமை கூட நெருக்கமாவாங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான். வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்க தான் வந்து ஈஸியாக விழா ஏற்பாட்டாளர்களை எதை வச்சு சொல்கிறீங்க சார்? விழாவை தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுவானே. சில அப்பேற்பட்ட விஷயங்களை சிலர் தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறத அரசியலில் நெருக்கமாகிடுவாங்க. பல இடங்களில் எது முடியலனாலும் நாம் போய் அவங்ககிட்ட சொன்னோம்னா முடிச்சிடுவாங்க. அப்படி ஒரு கால் இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சம். ஒரு கால் இவர் அந்த சாராக இருப்பாரோ. இப்போ எந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் ஞானசேகரன் கூட யார் நின்னாலாம், ஓ இவர் தான் அந்த சாரோ அப்படிங்கிற ஒரு டாக் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போது ஒரு தெளிவான விசாரணையை அரசு வந்து வெளியிடணும். சார் இன்னொரு சார் இருக்கார், போகிறாரு வராரு என்பதை தாண்டி இவன் மட்டும் குற்றவாளி அல்ல அப்படிங்கிற ஒரு பரவலாக எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. இப்போது அந்த படிக்கிற மாணவர்கிட்டையும் மாணவிகள்கிட்டையும் இந்த நினைப்பு வந்துருக்கும், இவன் மட்டும் அக்யூஸ்ட் இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய கேங்கா, இவங்க கூட யாரோ இருந்தாங்களாம், ஒருத்தனோ 2 3 பேரோ யாரோ இருந்தாங்களாம்பா, அப்போது அவன்லாம் இன்னும் மாட்டல, அவன்லாம் இந்த கேம்பஸை தான் இன்னும் சுற்றுறான், இந்த கேம்பஸில் தான் சுற்றுறான்ற மாணவிகள் நினச்சா பார்க்குற எல்லார் மீதும் அந்த மாணவிகளுக்கு ஒரு அச்சம் வருமா வராதா? நீ ஒரு மாணவி வந்து இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க, நாளைக்கு ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வராங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் தருவீங்க, ஒட்டுமொத்த மாணவிக்கும் எப்படி கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஏம்மா அப்படிலாம் இல்லைம்மா எல்லாம் கிளியர் பண்ணிட்டோமா அப்படின்னு எப்படி சார் ஒரு தெளிவை ஏற்படுத்த முடியும்? அப்போது அந்த சாரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை நாள் இவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுக்க வந்து அதிமுக சார்பில் யார் அந்த சார்னு போஸ்ட் ஒட்டப்பட்டது. நாம் தமிழர் வந்து யார் சார்னு செய்யுமான்னு கேட்குறாரு, பல பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி செவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி
கடைசியில் யார்ப்பா கொட்டாய் விட்டது, பெரிய சங்கேங்க கூவுது, யார் அந்த சார் யார் இந்த சார்னு. இன்றைக்கி தான் எங்கள் அண்ணன் யார் பக்கத்தில் கொட்டாய் விட்டது சத்தம் வருது அப்படின்னு கேட்டிருக்காருன்னா அதில் நாம் மகிழ்ச்சி கொள்ளலாம், அவ்வளோதான். இல்லை, இந்த காலதாமத்துக்கு என்ன காரணம் சார்? திமுக இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தோணியிருக்கா, இல்லை எதனால பண்ணி? இல்லை, நீங்கள் இப்போ அண்ணன் இப்போ நீங்கள் கேட்டார்னு ஒரே சந்தோஷப்படுறாதீங்க. நாளைக்கு நான் அப்படிலாம் கேட்கல. எல்லாம் எதிர்க்கட்சிகள் வந்து இதை வந்து அரசியல் ஆக்குறாங்க, அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி சார்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே விசாரணை சிறப்பாக நடைபெற்று குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படிலாம் சொன்னவங்க தானே இவங்க. அதுலேயும் கூடுதலாக ஒரு பதிலை எங்கள் அண்ணன் சொன்னார். என்னென்னா, அவன் திமுககாரன்றாங்கல்ல, திமுககாரனாக இருந்தாலும் அவனை கைது செய்யாமல் விட்டுருப்பாங்கல்ல, கைது பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன கேட்குறீங்க? அப்போ உண்மையிலே திமுககாரன் செஞ்சால் கைது செய்ய மாட்டிங்களா? என்னது இது? சரி, இவன் திமுககாரன் இல்லைன்னு வைப்போம்பா, நீங்கள் கைது பண்ணிட்டீங்க. அப்போ உண்மையிலே திமுகவை சேர்ந்தவர்கள் செய்தால் நீங்கள் கைது செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம். இதில் இன்னொரு உள்ள அர்த்தம் இருக்குல்ல. அதால் அவர் இன்றைக்கி விமான நிலையத்தில் போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. இந்நேரம் அவருக்கு ஃபோன் போய், என்ன என்னமோ ஏர்போர்ட்டில் என்னமோ சொன்னேன் இந்த சாரை பற்றி. சார், நான் அந்த மாதிரிலாம் சொல்ல சார், நான் ஏன் சார் அப்படி சொல்ல போகிறேன், சத்தியமாக எங்கள் அம்மா சத்தியமாக நான் அந்த மாதிரி சொல்ல சார், ஏதோ கேட்டாங்க இல்லை சாருன்னு, அது நான் ஏதோ உங்களுக்கெல்லாம் டங் ஸ்லிப் ஆக போது நான் வந்து நிற்கிறேன்ல சார், அந்த மாதிரி ஏதோ ஒரு நினைப்பில் நான் இன்றைக்கி சொல்லிட்டேங்க, நான் உள்ளூராக நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன் நான் எஜமா அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை, யார் அந்த சார் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா கட்சி பதவியில் இருப்பவரா இல்லை ஆட்சி பதவியில் இருப்பவரா? இப்படி கேட்டால் எப்படி சொல்லி, இதை விட பேரையே கேட்டுங்க சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 4-5 பேர் சொல்கிறேன், குழுக்கள் போட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா சார்? அதாவதுங்க, இன்றைக்கி வந்து யாரோ ஒரு பேரை சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க. அதாவது இவன் தனக்கு ஒரு அரசியலில் ஒரு செல்வாக்கு வேணும், கொஞ்சம் ஒரு நெருக்கமான நபர்களோடு நாம் இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து வெளியாகிருக்குல்ல. சரி, இன்றைக்கி புகைப்படங்கள்லாம் வெளியாகுதில்ல, ஏய் அப்படிலாம் இல்லை அப்படின்னு அந்த புகைப்படத்தில் இருப்ப சம்மந்தப்பட்டவர் யாராவது ஒருத்தர் சொல்லி நம்ம பார்த்துருக்கோமா? ஏன் சொல்ல மாட்டேறீங்க? அதாவது படம் வந்து தெளிவாக வந்து வெளியே வந்துடுது. இல்லை ஏதோ அவன் கூப்பிட்டான், பிறந்தநாள் கூப்பிட்டான், இல்லை அவன் இழவுக்கு கூப்பிட்டான், வீட்டுக்கு போனேன், சாப்பிட்டேன், வந்தேன், ஏதோ பிரியாணி நல்லா இருக்குன்னாங்க, சாப்பிட்டேன், போனோம். எனக்குன்னா தெரியும் அவன் கட்சிக்காரன் தான், கட்சிக்காரன் கூட வரான், அவன் நல்லவனா கெட்டவனா எனக்குன்னா தெரியும். போலீஸ் வந்து சொல்லியிருக்கணும், ஐயா அவன் நல்லவன் இல்லையா, அவன் பேரில் இவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் போகாமல் விட்டுருப்பேன். நான் வந்து எவ்வளவோ தொண்டர்கள் வந்து சைதாப்பேட்டை கோட்டுப்புறம் பகுதியிலலாம் இருக்கிறாங்க, எல்லோரையும் நான் இன்னும் ஸ்கேன் பண்ணியா பார்க்க முடியும்? எல்லாரும் ஆதார் அட்டையை வாங்கி அவன் எந்த ஸ்டேஷன், அவன் ஹெச்எஸில் இருக்கிறான்னா, அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் இருக்கா அப்படியா நான் பார்க்க முடியும் அப்படின்னாவது ஒரு விளக்கம் சொல்லணும்ல. ஆனால் எதையுமே மூச்சு காட்டாமல் இருக்கும்போது தான் இவரா அவரா என்ற சந்தேகம் இன்றைக்கு வலுவாக வலுத்திருக்கு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.